السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا كفيناك المستهزئين صدق الله العظيم العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனான அல்லாஹ் ஒருவன் மீது மட்டுமே உரித்தாகட்டுமாக. சத்திய தூதர் சர்தார் ஆலம் ஹாத்தமுன் நபீன் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்களின் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாட்டிலே என்ன நடக்கிறது என்பதை ஓரளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாத்திற்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிர்ப்பும் இருக்கிறது. இஸ்லாம் எந்த அளவுக்கு விரும்பப்படுகிறதோ அந்த அளவுக்கு இஸ்லாம் விமர்சனமும் செய்யப்படுகிறது. அதே போலத்தான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக தலைவர்கள் தொடங்கி உள்ளூர் தலைவர்கள் வரை அன்றும் இன்றும் முன்னாலும் இப்போதும் நபியை புகழாதவர்கள், போற்றாதவர்கள் இல்லை. அதேபோல நபியை இகழாதவர்களும் தூற்றாதவர்களும் கூட ஒரு சிலரிலே இல்லாமலும் இல்லை. நபியை போற்றுவதற்குண்டான காரணம் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நபியை போற்ற வேண்டும் என்ற காரணத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நபியை தூற்றுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளிலே புழங்கப்படக்கூடிய இஸ்லாமோபோபியா என்ற வார்த்தை தான் காரணம். இஸ்லாமோபோபியா என்றால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியால், இஸ்லாத்தினுடைய உயர்வால், இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தால், இஸ்லாம் வேகமாக பரவுவதால், இந்த மார்க்கத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தை ஏற்று அதன் மூலமாக பல லட்சம் மக்கள் பயனடைந்திருப்பதால், இந்த மார்க்கம் எவ்வளவு எதிர்க்கப்படுகிறதோ அந்த எதிர்ப்பிலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக வேண்டியே பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் இஸ்லாத்தின் மீது ஒரு கோபம் ஏற்படுகிறது, இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு, இஸ்லாத்தின் மீது ஒரு வன்மம், இஸ்லாத்தின் மீது ஒரு குரோதம் ஏற்படுவது, இதுதான் இஸ்லாமோபோபியா. இஸ்லாத்தின் மீது உண்டான ஒரு வெறுப்பு, ஒரு காழ்ப்புணர்ச்சி. அந்த வெறுப்பின் விளைவால் என்ன செய்கிறார்கள், இன்று வரையிலும் நாம் பார்க்கிறோம் என்ன செய்கிறார்கள் என்று. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடந்த சம்பவத்தை இந்த ஜும்மா மேடையிலே நாம் நேரடியாக பதிவு செய்ய போவதில்லை. காரணம், இழிவானவர்களுக்கு இழிவான விஷயங்கள் சர்வசாதாரணமாக வந்துவிடலாம். கண்ணியமான மேடைகளில் கண்ணியத்தை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய நம்மிடத்திலே அது போன்ற வார்த்தைகள் சர்வசாதாரணமாக வர வேண்டும் என்றாலே கண்ணீர் வந்துவிடும். எனவே அதை பார்ப்பதற்கு முன்பாக நபிமார்கள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நபிமார்கள் யார்? நபித்துவம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்ற ஒரு அந்தஸ்து. அதே போல நபிமார்கள் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் அனைவருமே நல்லவர்களில் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல நபிமார்கள் தூதுத்துவத்தை, அவர்களுக்கென்று தூதுத்துவம் கொடுக்கப்படுகிறது. அந்த தூதுத்துவத்தை ஏற்ற அவர்கள் எந்த சமூகத்திற்கு, எந்த இடத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் முடிவு செய்கிறான். அவன் அதை தன் கையிலேயே வைத்திருக்கிறான். நபிமார்கள் மஅசூமீன்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும்.
மஅசூமீன்கள் என்று சொன்னால் எல்லா வகையிலும் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். எப்படியெல்லாம் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், நபிமார்கள் நபித்துவத்திற்கு முன்பும் நபித்துவத்திற்கு பின்பும் அல்லாஹ்வை நிராகரிப்பதை விட்டும் அல்லாஹ்விற்கு இணை வைப்பதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் கொண்டு வந்த மார்க்கமும் அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்களுடைய காலத்தையும் தாண்டி நீடிக்க வேண்டும் என்பதால் பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அதே போன்று நபிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயத்தை மறைப்பதை விட்டும் மறப்பதை விட்டும் அந்த விஷயங்களை மாற்றமாக சொல்வதை விட்டும் அந்த விஷயத்திலே பொய்யை கலப்பதை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போன்று நபிமார்கள் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குறைகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட நிலையிலேயே பிறந்தவர்கள். சாதாரண மனிதர்களுக்கு உடல் ரீதியாக அல்லது வேறு ரீதியாக என்னென்ன குறைகள் எல்லாம் பிறக்கும் போது இருக்குமோ இப்படிப்பட்ட எல்லா குறைகளை விட்டும் பிறக்கும் போதே பாதுகாக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன தெரியுமா? பார்ப்பதற்கு வெறுக்கும்படியான, நெருங்குவதற்கு யோசிக்கும்படியான எந்த குறைகளையும் எந்த நபியிடத்திலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் அப்படி வைக்கவே இல்லை. சில பேரை பார்த்தோம்னா தூரமா போறோமா இல்லையா? சில பேரிடம் நெருங்குவதற்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கா இல்லையா? இந்த எந்த சங்கடங்களையும் எந்த நெருக்கடிகளையும் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு குறையை கொடுத்து ஏற்படுத்தவில்லை. எனவே குறை இல்லாமலேயே அல்லாஹ் தஆலா அவர்களை பிறக்கச் செய்தார். இது எல்லா நபிமார்களுக்கும் பொருத்தமான விஷயங்கள் இவைகள் எல்லாம். அதே போன்று எதுவெல்லாம் மற்ற மனிதர்களிடத்திலே குறையாக பார்க்கப்படுமோ அந்த அத்துணை குறைகளை விட்டும் நபிமார்களை அல்லாஹ் தஆலா தூய்மையாக்கப்பட்டவர்களாக ஆக்கியிருக்கிறார். அதே போல நபிமார்களுக்கு அவர்களது வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய காயங்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய வேதனைகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய நோய்கள், இவைகளெல்லாம் எதற்காக வேண்டி ஏற்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக வேண்டியும் அவர்களுடைய நற்கூலியை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்தி தருவதற்காக வேண்டியும் பின்னால் வரக்கூடிய சமூகம் நபிக்கே இது போன்ற சோதனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்த்து பின்னால் வரக்கூடிய சமூகம் ஆறுதல் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் தஆலா காயங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் நபிமார்களுக்கு கொடுத்தானே தவிர அது அவர்களுக்கான குறை அல்ல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நபிமார்கள் குணத்திலும் சரி அவர்கள் படைக்கப்பட்ட விதத்திலும் சரி முழுமை பெற்றவர்களாக எல்லா குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களாகவே எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் படைத்தார். அதே போல நபிமார்களை பற்றி ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்ட நாம் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக, நபியை விட ஒரு அழகிய முன்மாதிரியை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல ஒரு நாட்டினுடைய மாமன்னராக இருந்த போதிலும் கடைசி வரை குடிசையிலேயே வாழ்ந்த நபியை விட ஒரு அரசியல் தலைவரை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முதலாக பள்ளிக்கு தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்க வைத்த உலகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு ஜாதி மறுப்பாளரை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல கல்லை போன்ற கரையாத மனிதர்களிடத்திலேயும் கூட கனிவாக பேசி 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 பேசியே ஒரு சீர்திருத்தவாதியை, அவர்களை கரைய வைத்த ஒரு சீர்திருத்தவாதியை நபியை தவிர வேறு யாரையும் நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல உறவுகளிலேயே தாய்க்கு தான் ஆகச் சிறந்த சிறப்பு இருக்கிறது. அவளுடைய காலுக்கு அடியில் தான் சோனம் இருக்கிறது. ஒரு மனைவியிடத்திலே நல்ல பெயரை பெறாதவன் சிறந்த ஆணே கிடையாது.
என்பதாகவெல்லாம் சொல்லி பெண்மைக்கு முக்கியத்துவம் சேர்த்த ஒரு நபரை நபியை விட வேறு யாரையும் நம்மால் அடையாளப்படுத்த முடியாது. பெண்மைக்கு பெருமை சேர்த்ததற்காக வேண்டி நபியை விட வேறு யாரையும் நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அறியாமை கால மக்களிடத்திலே அறிவொளியை காட்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு தலை சிறந்த ஆசிரியரை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதேபோல 313 பேருடன் சென்ற பத்ரினுடைய யுத்தகளமாக இருந்தாலும் அதை தாண்டி எத்தனை யுத்தங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெரிய யுத்தங்களாக 27 யுத்தங்களும் சிறிய யுத்தங்களாக 70 யுத்தங்களும் சொல்லப்பட்டாலும் இந்த எந்த யுத்தத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பெண்களை கொலை செய்யாதீர்கள், சிறுவர்களை கொலை செய்யாதீர்கள், முதியவர்களை கொலை செய்யாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், தேவையில்லாமல் எதையும் சேதப்படுத்தாதீர்கள், ஒரு நபரினுடைய முகத்திலே காயத்தை உண்டாக்கி முகத்தை சிதைக்காதீர்கள், இன்னார் என்று தெரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு முகத்தை சிதைத்து விடாதீர்கள். இப்படியெல்லாம் சொல்லி யுத்தத்திற்கு அழைத்து சென்று இந்த விதிமுறைகளுக்கு இடையிலும் வெற்றி வாகை சூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த போர் தளபதியை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று உம்மி நபி என்று அறியப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த கல்வியாளரை இன்று வரையில் நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்பதாக கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த சமய நல்லிணக்க தலைவரை நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. தான் ஒரு இறை தூதராக இருந்த போதிலும் தன்னுடைய பணியாட்களிடத்திலும் தன்னுடைய தோழர்களிடத்திலும் பண்பாக நடந்த விதத்தை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை விட ஒரு பண்பாளரை இந்த உலகத்திலே நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. அதே போல என் மகளே திருடியிருந்தாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு நீதிமானை நம்மால் இங்கே அடையாளம் காட்ட முடியாது. அதே போல வியர்வை உலர்வதற்குள்ளாக ஒரு உழைப்பாளிக்கான கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்று கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உழைப்பாளியின் உயர்வை பேசிய ஒரு தலைவரை நம்மால் இங்கே அடையாளம் காட்ட முடியாது. அதே போல தன்னை கல்லால், தன்னை சொல்லால், தன்னை பிறவித வார்த்தைகளால் துன்புறுத்தியதற்கு பிறகும் கூட அத்தனை நபர்களையும் மன்னித்த ஒரு மாண்பாளரான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த மாண்பாளரை இன்று வரையிலும் நம்மால் அடையாளம் காட்ட முடியாது. இப்படி எத்தனை புகழாரங்கள், எத்தனை குணநலன்கள் கூடிய அடையாளங்கள் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது. எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், குர்ஆன் சொல்லாக வார்த்தையாக இருக்கிறது, அதனுடைய செயல் வடிவத்தை கொடுத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கான செயல் வடிவத்தை கொடுத்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று. இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கிய விஷயத்தை, நடந்த சம்பவத்தை கண்ணியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த கண்ணியமும் குறையாமல் மிக கண்ணியமாக அந்த சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரத்தை பற்றி நாம் பேச ஆரம்பித்தால் அதற்கு பல சாட்சிகள் இருக்கிறது. சுருக்கமாக நாம் பார்த்தால், கந்தக் யுத்தம் அகல் போர்க்களத்திலே 3 நாட்கள் சாப்பிடாமல் பல சஹாபாக்கள் ஒரு பாறையை உடைக்க முயற்சித்து முடியாமல் போக, அதே 3 நாட்கள் சாப்பிடாத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாடையை உடைக்க, பாடை சுக்குநூறாக ஆனது நபியின் வீரத்திற்கான அடையாளம். அதே போன்று
ருக்கானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மல்யுத்த வீரர், அவருடைய மகன் யசீத், இந்த இருவரோடும் தனித்தனியான காலங்களில் மூன்று முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்டு இருக்கிறார்கள். எதற்காக வேண்டி? இறுதியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிட்டார்கள். ருக்கானா 3 முறையும் தோற்றார், ஆனால் இஸ்லாத்தை ஏற்காமல் சென்று விட்டார். 3 முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்க கூட இல்லை, 3 முறையும் தள்ளிதான் விட்டார்கள். அவரால் எழ முடியவில்லை. மறுமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி விட்டார்கள். ஒரே ஒரு முறை தள்ளி தான் விட்டாங்க. எழ முடியவில்லை, தூக்கி விட்டார்கள். மீண்டும் சண்டைக்கு தயாரானார், மீண்டும் தள்ளிவிட்டார்கள். மீண்டும் தூக்கினார்கள், மீண்டும் சண்டைக்கு தயாரானார், மீண்டும் தள்ளிவிட்டார்கள். 3வது முறை தூக்கினார்கள். 3வது முறைக்கு பிறகும் அவர் ஏற்க தயாரில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோடு சண்டையிடுவதை விட்டு விட்டார்கள். அவருடைய மகன் யசீத் 100 ஆடுகளுக்கு பகரமாக சண்டையிட வந்தார். முதல் 100 ஆடுகளை இழந்தார். மறுமுறையும் சண்டையிட தயாரானார். அடுத்த 100 ஆடுகளை இழந்தார். 3வது முறையும் சண்டையிட தயாரானார். அடுத்த 100 ஆடுகளை இழந்தார். 4வது முறையாக கலிமா சொல்லிவிட்டார். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வீரத்திற்கான அடையாளம். இணையத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல புகாரி ஷரீஃபினுடைய 268வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் அல்லது பகலில் தங்களுடைய மனைவிமார்களிடம் குறிப்பிட்ட நேரத்தில் சுற்றி வருபவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களினுடைய மனைவிமார்கள் 11 பேர் இருந்தார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய போது கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்தி பெற்றவர்களாக இருந்தார்களா என்று கேட்டபோது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், 30 நபர்களினுடைய சக்தியை ஒருங்கே பெற்றிருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தினுடைய 30 நபர்கள் அல்ல, சுவனத்தினுடைய 30 நபர்கள். உலகத்தினுடைய 40 நபர்களினுடைய சக்தி என்பது சுவனத்தினுடைய ஒரு நபரின் சக்தி ஆகும். கணக்கு நீங்களே போட்டு பார்த்துக்கணும். உலகத்தின் 40 நபர்களின் சக்தி சுவனத்தின் ஒரு நபரின் சக்தி ஆகும். சுவனத்தின் 30 நபர்களின் சக்தி அல்லாஹ் நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். இன்னொரு அறிவிப்பிலே கூறப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பகலிலோ இரவிலோ மனைவிமார்களுடைய வீடுகளிலே சுற்றி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த மனைவிமார்கள் 11 பேர் இல்லை, 9 நபர்கள் என்பதாக கூறப்படுகிறது. சுற்றி வருகிறார்கள் என்று சொன்னால் முஹத்திதீன்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள், உறவு கொள்வதற்கு தான் சுற்றி வருவது என்பதாக விளக்கம் சொல்லப்படும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பொதுவாகவே நபிமார்கள் ஆண்மை பலத்திலும் உடல் வலிமையிலும் எந்த குறைகளும் இன்றி மற்ற மனிதர்களை காட்டிலும் அதிலே முழுமை பெற்றவர்களாக இருப்பது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக தனிச்சிறப்பாகும். அதே போல குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றலை நாம் எடுத்துக்கொண்டால் அது சற்று வியப்பானது. மற்ற நபிமார்களை காட்டிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்த சிறப்பு என்னவென்று சொன்னால், வணக்க வழிபாடுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய அத்துணை நபர்களை விடவும் அதிகமாக ஈடுபடுவார்கள். ஆனால் குறைவாக சாப்பிடுவார்கள், குறைவாக நீர் அருந்துவார்கள். அதை சாப்பிட்டு விட்டு அதை குடித்து விட்டு தொடர் நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைப்பார்கள். அந்த தொடர் நோன்பு, குறைவான சாப்பாடு, அதிகமான வணக்கம், இந்த நிலையிலும் இரவிலும் பகலிலும் தன்னுடைய 9 அல்லது 11 மனைவிமார்களுடைய வீடுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி வருவார்கள். இது நபிக்கான தனிச்சிறப்பு. பேசும்போதே வலிக்குது. இதையெல்லாம் சும்மால பேசக்கூடிய ஒரு நிலைமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய வஹி இருக்கிறதே, அந்த வஹி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான்,
இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா, நபியே உம்மின் பக்கம் நாம் இறக்கி வைக்கக்கூடிய இந்த வஹி என்பது கனமான வார்த்தை, கனமான வார்த்தைகள். யாராலும் அந்த வஹியின் கணத்தை அல்லாஹ்வின் வார்த்தையை தாங்கிக் கொள்ள முடியாது என்ற நிலையில் 23 வருட காலம் அந்த கணத்தை தான் சுமந்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 23 வருட காலம் அந்த கணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுமந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி உபய் இப்னு கலஃப் உஹது போர்க்களத்தில் அவனாக வீம்பாக வந்து சண்டைக்கு நின்றதால், என்னோடு சண்டையிடுங்கள் என்று வற்புறுத்தியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இருந்த சஹாபியினுடைய வாளை வாங்கி அவனுடைய கழுத்திலே ஒரு சின்ன கீறல் போட்டார்கள். அந்த கீறலுடைய விளைவு ஊர் சென்று அடைவதற்கு முன்பாக அவன் இறந்து விட்டான். ஒரு கீறல், நபி கொலை செய்யவில்லை, ஒரு கீறல், அந்த கீறலின் பலம், அவன் இறந்து விட்டான். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா போர்களிலும் கலந்து கொள்வார்கள், ஆனால் எந்த போரிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்ய மாட்டார்கள். காரணம், நபியினுடைய வீரத்திற்கு முன்பாக நிற்க இயலாது. எனவே அவர்களுடைய கண்ணியத்தை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போர்க்களத்திலும் சண்டையிடுவதில்லை, எந்த போர்க்களத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்வதில்லை. இதையெல்லாம் தாண்டி நபியினுடைய வீரமாக, நபியினுடைய ஆண்மையாக, ஆளுமையாக பார்க்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் அற்பம். இதையெல்லாம் தாண்டி ஆளுமையாக, ஆண்மையாக பார்க்கப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? நபி எதற்காக அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்திற்காக போராடி வென்று அதை முழுமைப்படுத்தி விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டும் சென்றார்கள். இந்த வீரத்தையும் இந்த ஆளுமையையும் தான் 23 வருடங்களில் எப்படி சாத்தியமானது என்று இன்றைக்கு உலகமே வியந்து 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 பேசுகிறது, மாற்று சமுதாயத்திலே உள்ள எழுத்தாளர்கள் உட்பட. எப்படி சாத்தியமானது? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லை. உலக மக்கள் எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழவில்லை. மாறாக கோடிக்கணக்கான மக்களினுடைய வாழ்க்கையை ஒரு மனிதராக நபி வாழ்ந்திருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் எப்படி எந்தெந்த ரூபத்தில் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்வார்களோ இவர்களினுடைய மொத்த வாழ்க்கை விதத்தை எடுத்து ஒரு மனிதர் வாழ்ந்த வாழ்க்கை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு நபியை பற்றி சில கட்டளைகளை பிறப்பிக்கிறான். அதிலே முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். நபியுடைய விஷயத்திலே ஒழுக்கம் பேணப்பட வேண்டும். நபிக்கு எல்லா நிலையிலும் கண்ணியம் தரப்பட வேண்டும். அவர்களின் உத்தரவுகளுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும். அவர்களுடைய சுன்னத்துகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய அடிச்சுவடுகளை, அவர்களுடைய வார்த்தைகளை, மொழிகளை, அவர்களுடைய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதே போல உயிரினும் மேலாக, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விடவும் மேலாக எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலமாற நேசிக்க வேண்டும். இதையெல்லாம் விடவும் மேலாக நபியின் விஷயத்தில் அவர்களின் கண்ணியத்திற்கு குறை ஏற்படுத்துகிற வகையில் நடைபெறுகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சமரசம் செய்து கொள்ளாத சூழ்நிலையிலே முஸ்லிம் சமூகம் இருக்க வேண்டும். இதுவெல்லாம் மனித சமூகத்திற்கு நபியை பற்றி அல்லாஹ் இட்ட கட்டளைகள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா? நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்களை நான் பார்க்க விரும்புகிறேன். அதே போல ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், படைப்புகளிலேயே யாருடைய ஈமான் ஆச்சரியத்திற்குரியது தெரியுமா?
உடனே சஹாபாக்கள் சொன்னார்கள், மலக்குமார்களுடைய ஈமான் ஆச்சரியத்திற்குரியது. அவர்களுடைய ஈமானிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? வானிலே இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவிகளையும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளையும் அத்தனையும் பார்க்கிறார்கள். அவர்களுடைய ஈமானிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? பிறகு சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய ஈமான். நபிமார்களுடைய ஈமானிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவர்கள் அல்லாஹ்வோடு வஹீலே தொடர்பிலே இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் எங்களுடைய ஈமான், உங்களுடைய ஈமானிலும் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? உங்களோடு தான் நான் இருக்கிறேனே. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சகோதரர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியத்திற்குரியது. என்னுடைய சகோதரர்கள் யார்? எனக்கு பின்னால் வருவார்கள், என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் உங்களை போன்றே என் மீது ஈமான் கொள்வார்கள். உங்களை போன்றே என் மீது ஈமான் கொண்ட என்னுடைய சகோதரர்களுடைய ஈமான் தான் ஆச்சரியத்திற்குரியது. அவர்களை நான் பார்க்க விரும்புகிறேன் என்பதாக 1400 வருடங்களுக்கு முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானுக்காக வேண்டி சான்றிதழை வழங்கி விட்டு சென்றிருக்கிறார்கள். தரச்சான்றிதழை, நம்முடைய ஈமானுக்கான தரச்சான்றிதழை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட நபிக்கு இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் போது நாம் என்ன செய்ய போகிறோம்? வார்த்தை சுதந்திரம் இருக்கிறது என்பதாக சொல்லிக்கொண்டு, கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதாக ஒற்றை வார்த்தையை சாக்காக வைத்துக் கொண்டு, எங்கிருந்தோ ஒருவன் நபிக்கு உருவம் கற்பிக்கிறான், இன்னொருவன் நபிக்கு கார்ட்டூன் என்ற கேலி சித்திரம் வரைகின்றான், இன்னும் ஒருவன் அவமானமாக பேசுகின்றான், இன்னும் ஒருவன் ஆபாசமாக சித்தரிக்கின்றான், இன்னும் நபியை இழிவுபடுத்தி திரைப்படம் எடுக்கின்றான், இன்னும் ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாக எழுதி தீர்க்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முடிவில்லாமல் தொடரக்கூடிய, இதற்கு என்று ஒரு எல்லை இல்லாமல் நீளக்கூடிய இத்தகைய கலிசடைகளை, இத்தகைய கயவர்களை அவர்களுடைய நாவிலிருந்தும் அவர்களுடைய பேனாவிலிருந்தும் அவருடைய சிந்தனையிலிருந்தும் அவர்களுடைய காட்சிப்படுத்துதலிலிருந்தும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, நம் உயிரினும் மேலான உத்தமரை நாம் காக்க வேண்டியது நம்முடைய கடமை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுடைய புனிதத்தை, மாண்பை உயர்த்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றைய தேதியிலே கிட்டத்தட்ட 200 கோடி முஸ்லிம்களுடைய தலைவராக எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அதே போல கியாமத்து வரையிலும் எத்தனை கோடி மக்கள் வர இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களினுடைய தலைவராகவும் எம்பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு தலைவரினுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை, நம்மிடத்திலே அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மிலே உள்ள ஒவ்வொரு நபரின் மீதும் கடமை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலா அந்த ஆற்றலை முழுமையாக தந்திருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 3 விதங்களிலே நபியை திட்டியவர்கள் 3 விதங்களாக பார்க்கப்படுகிறார்கள். நபியை திட்டியவர்களோடு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்றால், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்சியின், நபியே யார் உங்களை திட்டுறாங்களோ நீங்க விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்க விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். அதே போல அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீன யூதூன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা வ அஅத்த லஹும் அஸாபம் முஹீனா. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நோவினைப்படுத்துகிறார்களோ அவர்களை இம்மையிலும் அல்லாஹ் சபிக்கிறான், மறுமையிலும் அல்லாஹ் சபிப்பான். நாளை மறுமையிலே அவர்களுக்குரிய வேதனையை அவர்கள் பத்திரமாக பெற்றுக் கொள்வார்கள். இதையெல்லாம் தாண்டி நபியை காயப்படுத்துபவர்களுடன் அல்லாஹ் நடந்து கொண்ட விதம் 2 விதமாக நடந்து கொள்வான். ஒன்று, அவர்களுக்கு ஹிதாயத் என்ற நேர்வழியை கொடுத்து அல்லாஹ் அவர்களை காப்பாற்றி விடுவான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களைப் போல அத்தனை பேரும் திட்டியவர்கள் தான். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். இதை தாண்டி நபியை திட்டுபவர்களோடு 2வது விதமாகவும் அல்லாஹ் நடந்து கொள்வான். உலகத்திலேயே அவர்களை தூற்றுவான், உலகத்திலேயே அவர்களை கேவலப்படுத்துவான், அந்த கேவலத்திலேயே அழியவும் அல்லாஹ் உலகத்திலே வைப்பான்.
முதல் நபர் அபூ லஹப். அபூ லஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவுடன் அல்லாஹ் குர்ஆனிலே சபித்தான். கடைசி நிலை என்ன தெரியுமா? அவனுடைய நிலை இறந்து போவதற்கு முன்பாக யாரும் தீண்ட முடியாத ஒரு நோய் அவனுக்கு வந்து அதிலேயே அவன் இருந்து அதிலேயே அவன் இறந்து அவனுடைய பிள்ளைகளால் கூட பக்கத்திலே நெருங்க முடியாமல் கம்பை வைத்து குழிக்குள்ளே தள்ளக்கூடிய நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டான். அதே போல வலீத் இப்னு முகைரா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியம் என்பதாகவும் சூனியக்காரர் என்பதாகவும் திட்டினான். அல்லாஹ் சொன்னான், விட்டு விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். 9 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ் அவனை திட்டினான். அல்லாஹ் சொன்னான், அவன் யார் தெரியுமா? ஹல்லாஃப், எடுத்ததற்கெல்லாம் சத்தியம் செய்பவன். மஹீன், அற்பமான புத்தி உள்ளவன். ஹம்மாஸ், புறம் பேசுபவன். மஷாஇன் பினமீன், கோல் சொல்லி திரிபவன். மன்னாஇல் லில் கைர், நன்மையை தடுப்பவன். முஅத்தத், எல்லை மீறுபவன். 8வதாக அல்லாஹ் சொன்னான், அகீம், பாவம் புரிபவன். ஒதுல், கல்லெஞ்சமுடையவன். கடைசியாக ஸனீன், தவறான வழியிலே பிறந்தவன். உங்களை திட்டுபவன் தவறான வழியில் தான் பிறந்தவன். செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்மா இருக்கு. உங்களை திட்டுபவன் தவறான வழியில் தான் பிறந்தவன். உக்பத் இப்னு அபீ முஈத் என்பவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மற்ற எல்லோரையும் ஒரு விருந்துக்கு அழைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் விருந்துக்கு வருகிறேன், இல்லாவிட்டால் என்னால் விருந்துக்கு வர முடியாது. நாவளவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உத்தரவு தந்து விட்டான். அவனுடைய நண்பன் உமையா வந்தான். வந்து அவனிடத்திலே கேட்டான், நீ என்னவோ நபியை விருந்துக்கு அழைத்திருக்கிறாயாமே, இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொண்டு விட்டாயாமே என்று கேட்டபோது, இல்லை, நான் நாவளவில் தான் சொல்லியிருக்கிறேன். நீ சொல்லும் வார்த்தையை என்னால் ஏற்க முடியாது. எனவே நான் சொல்லும் விதமாக நபியோடு நீ நடந்து கொண்டால் நீ இஸ்லாத்தை நாவளவில் தான் ஏற்றுக்கொண்டாய் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும்? நபி விருந்துக்காக வந்து சாப்பிட அமர்ந்ததற்கு பிறகு நபியின் முகத்திலே எச்சிலை துப்ப வேண்டும், அவர்களுடைய கழுத்தை நெரிக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் என்றான். சாப்பிட அமர்ந்ததும் எச்சிலை துப்பினான். எச்சிலை அல்லாஹ் என்ன செய்தான்? டைவர்ட் பண்ணி விட்டான். செவத்துல போய் அந்த எச்சில் பட்டு மீண்டும் பந்து பட்டதை போன்று அவன் முகத்திற்கு நேராக வந்தது. வரும் வழியிலே அல்லாஹ் செய்த வேடிக்கை என்ன தெரியுமா? சென்று நேராக படாமல் சைடாக போய் செவற்றிலே பட்டு மீண்டும் அந்த எச்சில் வரும்போதே அந்த எச்சிலை சூடாக மாற்றி ஒரு ஆசிட்டினுடைய அமிலத்தினுடைய தன்மையை அதற்கு கொடுத்தான். முகத்திலே வந்து பட்டது. முகமும் உதடும் கரிந்து போனது. இந்த நிலை மாறாமல், இந்த காயம் மாறாமல், இந்த தழும்பு போகாமல் இப்படியே இருந்தான். ஒரு போர்க்களத்திலே இந்த தழும்போடே இறந்து போனான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இதே போன்று ஒரு முறை அபூ ஜஹல் மற்ற சஹாபாக்களை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு கேட்கிறான், நபியை சஜிதா செய்யும் நிலையில யாராவது பார்த்திருக்கிறீர்களா? நிறைய பேர் சொன்னார்கள், நாங்கள் பார்த்திருக்கிறோம். நான் அப்படிப்பட்ட காட்சியை பார்த்தால் அவருடைய கழுத்திலே கால் வைத்து மிதிப்பேன், அவருடைய தலையை பூமிக்குள்ளே அமுக்கி புதைத்து விடுவேன் என்று சொன்னான். நபி சஜிதா செய்யும் நிலையை பார்த்த அவன் என்ன சொன்னானோ அதை செய்ய சென்றான். செய்ய சென்ற அவன் திடுக்கிற்றவனாக தன்னுடைய காலையும் கையையும் எடுத்துக்கொண்டு ரிட்டர்ன் வந்தான். மற்ற சஹாக்கள் கேட்கிறார்கள், ஏன் கழுத்திலே கால் வைப்பதாக சென்று செய்யவில்லை என்று கேட்க அவன் சொன்னான், அங்கே நான் சென்று பார்த்த காட்சி ஒரு நெருப்பு ஒன்று அவருக்கும் எனக்கும் நடுவிலே மூட்டப்பட்டிருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்காக இருக்கிறது. அங்கே ராட்சச இறக்கைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை அவன் காலோ கையோ என் மீது பட்டிருந்தால் மலக்குமார்களை அவனை துண்டு துண்டாக ஆக்கி அந்த நெருப்பிலே போட்டிருப்பார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டியவர்களோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தியவர்களோடு அவர்கள் அல்லாஹ் நடந்து கொண்ட விதம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடல் மீது குடலை, ஒட்டகத்தினுடைய சாணத்தோடு உள்ள குடலை போட்டவர்களை தவிர மற்ற யாரையும் நபி சபித்ததில்லை. மக்காவாசிகளாக இருக்கட்டும், தாயிஃபாசிகளாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை
திட்டியதற்காக தூக்கியதற்காக பழி வாங்கியதே கிடையாது. ஆனால் சஹாபாக்கள் அப்படி இல்லை. பேசும் போதே வாள் வெளியே வந்துவிடும், பேச ஆரம்பிக்கும் போதே வாள் வெளியே வந்துவிடும். இது அவருடைய இயல்பு, அவர்கள் வைத்திருந்த பிரியத்தினுடைய அடையாளம். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கான தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அபூ சுஃபியான் கேட்கிறார், இஸ்லாத்துக்கு வரவில்லை, அவர்கள் கேட்கிறார்கள், உனக்கு பகரமாக ஒரு கற்பனை தான், நிஜமாக செய்ய மாட்டோம், ஒரு கற்பனை தான், உனக்கு பகரமாக நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க நபியை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிற்பாட்டி நபியை கழுமரத்திலே தூக்கிலே ஏற்றுவதற்கு நீ சம்மதிப்பாயா? ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், கழுமரத்திலே ஏற்றுவதா? காலிலே ஒரு முள் தைப்பதை கூட இதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நான் உயிரோடு சுகமாக இருக்க நபியினுடைய காலிலே ஒரு முள் தைப்பதை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆத் முஅப்பித் என்ற இரண்டு சிறுவர்கள் பத்ரிலே அபூ ஜஹலை கொன்றார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கேட்டார்கள், அவன் எங்கே சொல்லுங்கள், அபூ ஜஹல் எங்கே சொல்லுங்கள். ஏன் கேட்கிறீர்கள்? அவன் நபியை திட்டுகிறானாமே, அவன் நபியை திட்டுகிறானாமே. மீசை கூட சரியாக முளைக்காத அந்த இரண்டு சிறுவர்கள் அவனுடைய குதிரையை வீழ்த்தி கால்களை வெட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலையை வெட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு அபி உம்மி மக்தூம் என்ற கண் தெரியாத சஹாபி, அந்த சஹாபிக்கு ஒரு யூத பெண்மணி சேவை செய்து கொண்டிருந்தார். கண் தெரியாதால் அவர்களுக்கான எல்லா வேலைகளையும் சேவைகளையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் எப்போது பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவார். ஒரு கட்டத்திற்கு மேல் தனக்கு சேவை செய்கிறாள் என்பதை தாண்டி நபியை திட்டுவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவள் தூங்கும் போது ஒரு கல்லை எடுத்து அவர் தலையிலே போட்டு கொன்று விட்டார்கள். நபியிடத்திலே வந்து விஷயத்தை முறையிடுகிறார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்க, அவள் சேவை செய்யலாம், நான் மனிதனாக இருப்பதற்கு யார் காரணமோ, என்னுடைய இஸ்லாத்திற்கு யார் காரணமோ, நான் நல்வழியிலே நேர்வழியிலே நடப்பதற்கு யார் காரணமோ, உங்களை திட்டும் போது என்னுடைய சேவை என்ன சேவை, அந்த பெண்ணே எனக்கு ஒன்றுமில்லாமல் தெரிந்தது, எனவே கொன்றுவிட்டேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உஹது போர்க்களத்திலே சக்கராத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆள் விட்டு அனுப்பி அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க சொல்ல, நான் சிறிது நேரத்தில் இறந்துவிடக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கிறேன், நான் சொல்லக்கூடிய ரெண்டு செய்தியை மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிடுங்கள். ஒன்று, இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்ததற்காக, என்னை முஸ்லீமாக வாழ வைத்ததற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் நன்றி சொன்னதாக சொல்லிவிடுங்கள். அதே போல மற்ற நபிமார்களை விட நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளை மறுமையிலே இந்த தூதுத்துவத்துக்காக வேண்டி அதிகமான கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் பிரார்த்தித்ததாகவும் சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்சாரிகளிடம் சொல்லுங்கள், நபிக்கு இழிவாக, நபிக்கு இழுக்காக, நபிக்கு தொந்தரவாக, நபிக்கு நோவினையாக ஏதாவது ஒரு விஷயம் நபிக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்வதற்கு உங்களிடத்தில் எந்த பதிலும் இல்லை, அல்லாஹ் உங்களை பிடித்து விடுவான். நபி நோவினை செய்யப்பட நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால், வேடிக்கை பார்த்தால், அசால்ட்டாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டே இருந்தால் அல்லாஹ் பிடித்து விடுவான் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள். இன்றைக்கு ஜமாஅத் உலமாவின் மூலமாக எல்லா மாவட்டத்தினுடைய எஸ்பி ஆபீஸ்களிலும் கம்ப்ளைண்ட் தரப்பட்டிருக்கிறது. சென்னையிலே டிஐஜியினுடைய அலுவலகத்திலே கம்ப்ளைண்ட் தரப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஜமாஅத் உலமாவுடைய வேண்டுகோள் என்ன? வீரத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வேகம் சற்று கூடி, விவேகம் தாண்டி எல்லை மீறி உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள், எல்லை மீறி பயன்படுத்தி விடாதீர்கள். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு கண்டன ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ என்ன வேண்டுமானாலும் தனிப்பட்ட முறையிலே நடத்தி கொள்ள அனுமதி உண்டு. ஆனால் எல்லை மீறி மட்டும் நாம் சென்று விடக்கூடாது. இதையெல்லாமும் தாண்டி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்ன நடக்கிறதோ கண்டிப்பாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஷாஹீன்பாக் வண்ணாரப்பேட்டையிலே போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை நபர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ கிடையாது, எல்லா நபர்களும் உணவை 1 மணி நேரம் தள்ளி வைத்துவிட்டு கலந்து கொள்ளுங்கள். உடனே ஜும்மா முடிந்தவுடன் ஷாஹீன்பாக் வண்ணாரப்பேட்டையிலே போராட்டம் நடைபெற இருக்கிறது, கண்டன ஆர்ப்பாட்டம் போல. கடைசியாக ஒரு விஷயம், நாம் அதிகமாக வாய்ப்பு இருப்பவர்கள், தெரிந்தவர்கள் சொல்லிக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ரதீனா பில்லாஹி ரப்பா,
وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم رسولا ونبيا. يا رسول الله, நாங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டோம், இந்த இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டோம், உங்களை எங்களுடைய நபியாக எங்களுடைய ரசூலாக நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்று சொல்லி 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 நபியினுடைய மனதை சாந்தப்படுத்துங்கள். ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாயும் தந்தையும் எங்கள் உயிரும் உங்களுக்கு அர்ப்பணம் யா ரசூலல்லாஹ் என்ற வார்த்தையும் வாய்ப்பு இருந்தால் தமிழிலே கூட அதிகமாக கூறி வாருங்கள். எந்த அளவுக்கு முடியுமோ இந்த பிரச்சனைகள் இதற்கு பிறகு எழாத அளவுக்கு, இதற்கு பிறகு வராத அளவுக்கு நாம் போராடுவோம். எல்லா வகையான சட்டத்திற்குட்பட்ட போராட்டங்களும் நடைபெறும். அனைவற்றிலும் ஒத்துழையுங்கள், அதிகமாக துஆ செய்யுங்கள். இது போன்ற நிலைகள் இதற்கு பிறகு எவனுடைய நாவிலிருந்தும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்கான துஆ செய்யுங்கள். அல்லாஹ் வரஃபஅனா, அல்லாஹ் சொல்லிவிட்டார், நபியை நாம் உயர்த்தி விட்டோம், அவர்களுடைய புகழை உயர்த்தி விட்டோம். இதற்கு பிறகு எவன் நினைத்தாலும் அவர் புகழை கீழே தாழ்த்த முடியாது. அல்லாஹ் உயர்த்தி விட்டான் அவர்கள் புகழை, எவன் நினைத்தாலும் கீழே தாழ்த்த முடியாது. அல்லாஹ் அப்படியே கியாமத்து நாள் வரையிலும் வைத்திருப்பானாக. நாம் எந்த அளவுக்கு முடியுமோ நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த எல்லா விதமான போராட்டங்களிலும் ஒத்துழைப்புகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இதற்கு பிறகு இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காமல் இந்த உம்மத்தை நபியும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்.